நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். பரலோகத்தின் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்க காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. அந்த கைகூடி வர பண்றதுக்கு அப்படி ஊழியக்காரராக நாங்க என்ன பண்ணுவோம்? எழுந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம். இதுல மற்றவங்களுக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. உங்க பேர் நாம ஸ்தோத்திரம். அப்போ பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணினாராம். இந்த சம்பவத்தை சொல்றேன், கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா, எரேமியா தீர்க்கதரிசி மூலமா எச்சரிக்கப்பட்டாங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சிதறடித்திருவார், நீங்க அடிமையா போயிருவீங்கன்னு சொல்லி எவ்வளோ முறை எச்சரித்தோம். அவங்க கேட்கல. கேட்காதனால ஆண்டவர் பாபிலோன் அவங்களை அடிமையா கொண்டு போகப்பட்டார். நேபுகாத்நேச்சாருங்கிற ஒரு அரசன் வந்து எருசலேம் தேவாலயத்தையும் எருசலேம் அலங்கத்தையும் எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாயிட்டு சுட்டேரித்துட்டு ஜனங்கள் கொஞ்சம் பேர் அடிமையா கொண்டு போயிட்டான். அப்படி கொண்டு போகப்பட்டவங்க தான் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்களுக்கெல்லாம் எங்க வேலை கிடைச்சிட்டு? கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிட்டு. என்ன சிலவங்க கொண்டு போகப்பட்டவங்க அடிமையா இருந்தாங்க, என்ன சிலவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆகி போன இடத்துல என்ன ஆகிட்டாங்க? செட்டில் ஆகிட்டாங்க. அப்படி நல்லா செட்டில் ஆன ஒருத்தன் தான் நெகேமியா. அவன் எங்க இருந்தான்னா ராஜாவுக்கு முன்பாக எப்பவும் இருப்பான். அவன் ஒரு பான பாத்திரக்காரனா இருந்தான். ராஜாவுக்கு என்ன கேட்டாலும், தண்ணி கேட்டாலும் சரி, ஒயின் கேட்டாலும் சரி, திராட்சரசம் கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் சரி அவருக்கு எடுத்து கொடுக்கறத ஒரு பான பாத்திரக்காரனா அவருக்கு முன்பாக இருந்தான். நல்ல வசதி, அவனுக்கு ஒரு குறை இல்லை. அவன் ஒரு நாள் எருசலேம்ல இருந்து அவங்க அண்ணன் இல்லை அவங்க சகோதரன் வந்து சொல்றான், எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டுட்டு, அதாவது எஸ்ரா காலத்துல போய் எருசலேம் தேவாலயத்தை கட்டிட்டாங்க. ஆனா கட்டப்படாம இருந்தது அலங்கங்கிறது காம்பவுண்ட் வால் போடாம இருக்கு. சிட்டியை சுத்தி, எருசலேம் நகரத்தை சுற்றி காம்பவுண்ட் வாலே இல்லை. காம்பவுண்ட் வால் இல்லைன்னா என்ன நடக்கும்? நாய் திருநாயம் வரும், எல்லாம் வரும். ஒரு பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு. அது சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில இருந்து கிட்டத்தட்ட 12 வாசல் இருந்துச்சான். அந்த 12 வாசல் கதவுகளும் எரிக்கப்பட்டு அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லாவே இடிக்கப்பட்டு அந்த நிலைமையில இருந்துச்சு. அலங்கம்னு சொல்லப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி காம்பவுண்ட் வால்னு சொல்றேன். ஸ்தோத்திரம். எல்லாம் ஃபுல்லா. இதை கேட்ட உடனே நெகேமியாவுக்கு ஒரு பாரம். தேவனுடைய நகரம், மகாராஜாவின் நகரம் இப்படி இடிக்கப்பட்டு இருக்கிறது, அழிக்கப்பட்டு இருக்கேன்னே சொல்லி அவன் என்ன பண்ணான்னா துயரத்தோடு துக்கித்து பல நாட்களாய் உபவாசித்து அழுது ஜெபித்தான். அவன் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சார். ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் இப்படி இருக்கிறான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், இப்படி அளந்து இடிக்கப்பட்டு போய் இருக்குது, எனக்கு அது ஒரு பாரமா இருக்குன்னு ஜெபிக்கிறான். கர்த்தர் ராஜாவிட்ட பேசுறாரு, வேண்டிய எல்லாவற்றையும் ராஜா கொடுக்கறான். எல்லாம் கதவுக்கு மரம் எல்லாம் கொடுத்து அவங்க டிராவல் பண்ணி வர்றதுக்கு, அதாவது பாபிலோன்ல இருந்து இவங்க எருசலேமுக்கு வரணும் 1500 கிலோமீட்டர், 800 மைல் அவங்க டிராவல் பண்ணி வர்றதுக்கு பாதுகாப்புக்கு இராணுவ வீரர்கள்லாம் கொடுத்து அனுப்புறான். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தான் அவன் அங்க உள்ள ஜனங்களை, யூதர்களை பார்த்து சொல்றான், எழுந்து கட்டுவோம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவங்ககிட்ட சொல்றான் மடியும். அதாவது இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ சிறுமையா இருக்கிறோம், நிந்தைக்குள்ள இருக்கிறோம். அதனால அது இனிமே இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். எப்படி கட்ட முடியும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆமென். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் சொல்லி நெகேமியா அழைக்கும் போது அதை கேட்ட யூத ஜனங்கள் ஒரு கூட்டத்தார் தான். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க? எழுந்து கட்டுவோம் வாருங்கள், நாங்களும் வாரோம். அப்படிங்கும்போது சிலவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த எதிர்ப்பு தெரிவிக்க கூட்ட தான் சொல்றாரு, உங்களுக்கு என்ன இல்லை, பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்க பேர் விளங்க போறதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லி எழுந்து கட்டுவோம். நடந்த காரியம் என்னன்னா, ஒரு பட்டணத்துடைய காம்பவுண்ட் வால் 52 நாள்ல கட்டி முடிச்சுட்டாங்க. ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? உங்க வீட்டு காம்பவுண்ட் வால் கட்ட எத்தனை நாள் ஆச்சு? கொஞ்சம் யோசிங்க. ஒரு பட்டணத்துடைய காம்பவுண்ட் வால், எருசலேம் பட்டணம், அதுவும் ஒரு சமபூமியில இருக்கிற ஒரு பட்டணம் இல்லை, ஒரு உயர்ந்த மலை மேல இருக்கிற பட்டணம். அதோடைய 12 வாசல் வச்சு அதை கட்டணும்.
52 நாள்ல கட்டு. ஏன்? கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். அந்த 52 நாள் கட்டுவதற்கு முன்னால அவன் துக்கித்து உபவாசித்து அழுத நாட்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா 4 மாதம். 52 நாள் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு 120 நாள் உபவாசித்து கண்ணீர் விட்டு மந்தாடி ஜெபித்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போ ஜெபம் எவ்வளவு முக்கியம். காரியம் கைகூடி வரணும்னா ஜெபம் முக்கியம். ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எல்லா நாளும் உபவாசம், இட நாட்கள்ல ஜெப நாட்கள்ல வையின்னு சொன்னார். அதனால எல்லா நாளும் இந்த உபவாச நாட்கள்ல ஜெபத்தின் முக்கியத்துவம் குறித்தும், இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபை கூடி வரும் நாள்ல எழுந்து கட்டுவோம் என்பதை குறித்தும் நான் உங்க கூட இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிறேன். கவனமா கேளுங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. பொதுவா நிறைய பகுதியில நம்முடைய வாழ்க்கையில இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. நிந்தைய சுமந்து கொண்டிருக்கிறோம், அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம், குடும்பங்கள்ல இடிக்கப்பட்டிருக்கு, கணவன் மனைவி உறவுக்குள்ள சரியான உறவு இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சரியான உறவு இல்லை, நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல, எத்தனையோ காரியத்துல நிந்தைய சுமந்து கொண்டிருக்கிறோம், அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்துல மாத்திரம் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில மாத்திரமல்ல, ஊழியத்திலையும் நம்ம நினைத்த காரியங்கள் அநேக தடைப்பட்டு கொண்டு இருக்குது. ஆண்டவர் சொல்லுறா, இந்த வருஷம் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவேன். விசுவாசம் உள்ளவங்க மாத்திரம் கரந்தட்டி, ஆண்டவரே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், இதை எனக்குரியதாய் மாற்றிக்கொள்ளுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. முக்கியமானது ஜெபம். முக்கியமானது ஜெபம். 2வது எழுந்து கட்டுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். என் சபையை நான் கட்டுவேன், கர்த்தர் வீட்டை கட்டுவேன், அதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து கட்டு. நீ கட்டுறதுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். நீ எழும்பு, நீ எழும்பு, நீ கட்டு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கட்ட வேண்டிய பகுதி என்னென்ன அப்படின்னு குறித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கட்டணும். ஒரு அல்லேலூயா வராத? ஆமா, எல்லாருக்கும் 4 வீடு வரணும்னா அல்லேலூயா வந்துடும். முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டணும். நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவர்கள். ஏன்னா நம்முடைய தேவன் யாரா தான் இருக்கிறாரு. ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய தேவன் மாம்சத்துக்குரியவர்னா நம்மளும் படையல் போட்டு பொங்கலும் கொழுக்கட்டையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ நம்ம இந்த உலக மாம்சத்துல இருந்து செய்யக்கூடாது. அப்படின்னா நம்மளும் ஆவிக்குரியவர்களாய் மாறணும். அல்லேலூயா. அப்போ நம்மளை எதுக்கு அழைச்சார், நம்மளை எதுக்கு தெரிந்து கொண்டார், அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. அது மாறணும். அது மாறினாதான் எழும்புவோம். இல்லைன்னா உலகத்துக்குரியதையே நினைச்சிட்டு இருப்போம். இயேசு உங்களை என்ன எதுக்கு தெரிந்து கொண்டார் தெரியுமா? இது இயேசுவே வார்த்தையிலே சொல்றேன். இயேசு சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை, உங்களே என்னையும் எதுக்கு தெரிந்து கொண்டார். யோவான் 15:16 வாசிங்க. யோவான் 15:16 ஒருத்தருக்கும் மனப்பாடமா தெரியாதா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. பக்கத்துல கூட உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ இயேசுவை தெரிந்து கொள்ளல, இயேசுதான் உங்களை தெரிந்து கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு இந்த நேரத்துல சர்ச்சுக்குள்ள இருக்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, அது தெரியட்டும். என்னமோ நான் விரும்பின ஆண்டவரை பார்க்கிறேன், நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு வர்றதுனால தான் நம்ம அப்படியே இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், கட்டப்பட முடியாமல் இருக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமா, எதுக்காக தெரிந்து கொண்டாரா? நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பதற்காக. ஒரு ஆமென் இல்லையே? ஏன் பாஸ்டர் ஒண்ணுமே கிடைக்கலையே, நான் தான் எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன்னு, இந்த காரியெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எதுக்குன்னா, நீங்கள் இயேசுவை நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் பிதா உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. கிடைக்கலையே. ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்கல வாசிங்க. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை. அப்போ இப்படி சொல்லலாம், இயேசு என்னை தெரிந்து கொண்டார், நான் அவருக்காக கனி கொடுக்கிறவனா இருந்தேன்னா நான் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது எல்லாம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் காரியம் வாய்க்கும், என் காரியம் கைகூடி வர பண்ணுவார்.
நான் அவருக்காக கனி கொடுக்கிறவனா இருந்தான். ஆமென், ஸ்தோத்திரம். கனிங்கிறது என்னது? கனிங்கிறது ஒரு மரத்துல கனி இருந்தா அந்த மரத்தை எல்லாருமே எட்டி பார்ப்போம். அட்ராக்ஷனா இருக்கும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. ஆமென். அவர் சொல்ற, நீங்க மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா உங்களிலே, ஆமா, மிகுந்த கனி கொடுப்பதினால். ஆமென். அந்த கனி நிலைத்திருக்கணுமா? கனி நிலைத்திருக்கணுமா? பொதுவா கனின்னா ஃப்ரூட்லாம் எல்லாத்துக்குமே ஒரு சீசன் உண்டு இல்லையா? மாம்பழத்துக்கு ஒரு சீசன் உண்டு, பலாப்பழத்துக்கு ஒரு சீசன் உண்டு. எல்லா சீசன்லயும் கிடைக்கிறது என்னது? சொல்லுங்க யாரும்? வாழைப்பழம் தான். அதுலயும் சில வெரைட்டி இல்ல. ஸ்தோத்திரம். அதே மாதிரிதான் நம்ம எல்லா சீசன்லயும் கனி கொடுக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கனியின் ஒண்ணு என்ன நினைக்கிறீங்க? கனியின் ஒண்ணு வேதத்துல நம்ம கர்த்தருக்காக கொடுக்க வேண்டிய கனிகள் அநேகம் இருக்குது. அதுல ஒரு 3 நான் உங்ககிட்ட முக்கியமா சொல்றேன். அந்த கனியை நம்ம கொடுத்து அந்த கனியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம தியானித்து ஜெபித்து முடிக்க போறோம். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லி கேளுங்க. ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள நான் கனி கொடுக்க ஏற்படுத்தப்பட்டவன். நான் கனி கொடுத்தேன்னா நான் கைட்டுக்கொள்ளுற எதுவோ அதை பிதா எனக்கு தருவார். என் காரியம் கைகூடி வர பண்ணும். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எழுந்து கட்டணும் என் வாழ்க்கை. முதல்ல நம்ம கட்ட வேண்டியது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. 2வது நான் கட்ட வேண்டியது என்னுடைய குடும்ப வாழ்க்கை. 3வது நான் கட்ட வேண்டியது சபையில இருந்து நான் கர்த்தருக்காக கட்டுறது. அல்லேலூயா. இந்த 3ஐயும் நம்ம செய்ய போறோம். கர்த்தர் நம்முடைய காரியத்தை எல்லாம் வைக்க பண்ண போறார். முதல்ல என்ன கட்டாம, என் குடும்பத்தை கட்டாம நான் ஊழியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இருக்காது. அல்லேலூயா. ஆமென். முதல்ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம செலுத்த வேண்டிய முதல் கனி என்னன்னு பாத்தீங்கன்னா எபிரேயர் 13, 15, 16. அங்க பாருங்க, அங்க போட்டாங்க. எல்லா டிவியை பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முதல்ல நம்ம கொடுக்க வேண்டிய கனின்னு சொல்ற ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் செலுத்த கடவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய ஒரு கனி இருக்குதான். அது என்ன கனி? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. உதடுகளின் கனி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. பலி பலி பழைய ஏற்பாட்டில் எப்படி பலி செலுத்தினாங்க? ஆண்டவரை தொழுது கொள்ள வரும்போதெல்லாம் எப்படி பலி செலுத்தினாங்க? ஒரு ஆடையோ ஒரு மாடையோ ஒரு புறா குஞ்சியோ கொண்டு வந்து வெட்டி பலி செலுத்தினாங்க. நம்ம இப்போ அப்படி செலுத்தல. ஏன் அப்படி செலுத்தல? இயேசு நமக்காக பலி ஆயிட்டார். அவர் ஒரு தரம் பலியானபடினால அந்த இரத்தத்தின் வல்லமையே இன்றும் உள்ளது. நாம் திரும்ப பலி செலுத்த வேண்டியது இல்லை. அல்லேலூயா. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணுமா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். ஆமென். சபை கூடி வருவது அதுதான். உங்க வீட்டு ஜெபம் அதுதான். ஸ்தோத்திர பலி செலுத்தணும். இன்னைக்கு நம்ம பலி செலுத்துறது என்னதான்? உதடுகளின் கனி. உதடுகளின் கனி, ஃப்ரூட் ஆஃப் த லிப்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. உதடுகளின் கனி. ஆமென். நம்ம உதட்டுல கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கும். ஆமென். ஊம கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. எப்படி? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, வாயை திறந்து கர்த்தரை துதிங்கன்னு சொல்லுங்க. நல்லா துதிக்கணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும். துதிக்க துதிக்க தான் நமக்கு விடுதலை. துதிக்க துதிக்க தான் ஆசீர்வாதம். துதித்த இடத்துல தான் எரிகோ கோட்டை கீழே விழுந்துச்சு. துதிச்ச இடத்துல தான் பவுலும் சீலாவும் கட்டைகள்ல இருந்து அறுக்கப்பட்டு விடுதலைப்பட்டாங்க. அல்லேலூயா. எங்க துதி இருக்குதோ அங்க இயேசு இருப்பார். பரலோகத்துல என்ன இருக்குது? துதி இருக்குது. அதனால பரலோகத்துல இருக்கிறார். இப்ப சபையா கூடி நம்ம துதிக்கும் போது எங்க இருக்கிறார்? நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். விசுவாசம் உள்ளவங்க மாத்திரம் கரம் வைத்து நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உதடுகளின் துதிக்காம இருந்தா என்ன நடக்குமா? ரோமர்ல சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் தேவன் என்று அறிந்தும் அவரை துதிக்காமலும் ஸ்தோத்தரிக்காமலும் இருந்தபடியினால அவங்க இருள் என்னாச்சான்? இருதயம் இருள் அடைந்தது. அதனால வீணர்கள் ஆயிட்டாங்க. இருள் வந்துச்சு, வீணர்கள். அப்ப நம்ம சபையில நீ துதிக்கலைன்னா உன் இருதயம் இருள் அடைச்சு, சபையில மாத்திரம் இல்ல
எப்பவும் அவர் துதிக்கணும். அல்லேலூயா. பாடணும் இல்லையா? உங்க நாமம். விருப்பம் உள்ளவங்கள பாடுங்களேன். பாடுவேன் பாடுவோம். நான் பாடுவேன், எங்க வீட்டுல என் மனைவி கூட சேர்ந்து பாடுவேன், என் பிள்ளைகளோடு கூட பாடுவேன். ஏன்? உங்க நாமம். ஆமென். ஸ்தோத்திர பலி செலுத்துறவன் என்ன பண்றான்னா, ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். அவரை மகிமைப்படுத்தணும். பிதாவுனிலே மகிமைப்படுவார், பிதா மகிமைப்படுவார். அதுதான் நம்முடைய அழைப்பின் நோக்கம், கனி கொடுக்கிறோடைய நோக்கம். ஆண்டவர் என் வாழ்க்கையில மகிமைப்படணும், என் குடும்பத்துல மகிமைப்படணும், இந்த ஊழியத்துல மகிமைப்படணும். அதனாலதான் சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அவரை துதிக்கணும். பரலோகமே என்னதான்? துதிதான். அங்க போய் கண்ணு கலசிட்டு ஐயோ ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்க போறதில்ல. துதிக்கணும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். அல்லேலூயா. ஆமென். அன்புள்ள இருதயம் பேசுமா. எப்படி சொல்லுங்க? பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க. ஆமா, ஒருத்தரை பார்த்து முறைச்சா பேச மாட்டோம். அன்பா இருந்தாங்கன்னா, சிஸ்டர் ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, போன இடத்துல நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா, அன்புள்ள இருதயம் பேசு. இயேசு மேல எனக்கு ஒரு அன்பு இருந்துச்சுன்னா, எனக்கு எப்படி இருந்தா என் வாழ்க்கையை இப்படி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, பாடாமல். ஆமா, நம்ம பாடுறோம் எதுக்கு? தூக்கம் வர்றதுக்கு பாடுறோம் இல்ல. அவன் பாடாமல் தூக்கமே இல்லைங்கிறான், நம்ம தூக்கம் வர்றதுக்கு பாடுறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி. முதல்ல உதடுகளின் கனி. அப்போ இந்த உதடு, அதாவது நான் ஒரு இது படித்தேன், இந்த பாடியிலே ரொம்ப உணர்ச்சி பூர்வமான, ரொம்ப உணர்ச்சி இருக்கிற ஒரு இடம் என்னன்னா நம்முடைய லிப்ஸ் தான், நம்முடைய உதடு. அதே மாதிரி நம்முடைய நாக்கு தான் இருக்கிறதுலேயே ரொம்ப வலிமையான சதை உடையது, மசில்ஸ் உடையது, மசில்ஸ் உடையது. ஓடுறாங்களே, கையில செய்யறாங்களே, அந்த மசில்ஸ் எல்லாம் விட நாக்கு தான் ரொம்ப வலிமையானது. இந்த நாக்குனால அவரை துதிக்கணும். அல்லேலூயா. யாரையும் சபிக்க கூடாது, யாருக்கு விரோதமாகவும் பேசக்கூடாது. அல்லேலூயா. அவரை துதிக்கிற துதி எப்போது என் வாயில இருக்கும். அல்லேலூயா. முதல் பலி இதுதான். ஸ்தோத்திரம். நீங்க வீட்டுல போய் இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கேட்ட வசனத்தை கொஞ்சம் நேரம் தியானிச்சு பாருங்க. நான் துதிக்கிறேனா, நான் ஸ்தோத்திர பலி செலுத்துறேனா, என் உதடு, என் உதடு பாடிக்கிட்டே இருந்துருவேன். அப்புறம் அன்னைக்கு பூரா அப்படியே இருக்கும். துதின்னா ஒரே பாயிண்ட்ல இதெல்லாம் நம்ம அப்படியே அனுபவங்களை மாறணும். துதிக்க துதிக்க உங்களை அறியாமையே ஒரு சந்தோஷம் உண்டாகும். துதிக்கிறவனுக்கு தூக்கம் வராது. பக்கத்துல யாராவது தூங்கிட்டு இருந்தாங்க, ஒரு நல்ல சொல்ல வைங்க. ஒருத்தர் எல்லாரும் முடிச்சுதான் இருக்கிறீங்களா? பரவாயில்ல. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். துதிக்க துதிக்க ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கிறவன். ஆமா, ஏன் துதிக்க முடியலன்னா அழுதுகிட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம். துதிச்சுக்கிட்டே இருக்கு. என் உதடுகள் உண்மை துதிக்கும். பாட்டு எவ்வளவு இருக்கு, எதெல்லாமோ கேட்டுட்டு இருக்கீங்க. உட்காந்து அந்த பாட்டை கேளுங்க. செல்போன்ல உட்காந்து வேற எதையும் தேடாம அதெல்லாம் தேடி பார்த்து கேளுங்க. உங்க வாழ்க்கை பரலோகமா, உங்க வீடு பரலோகமாய் மாறும். முதலாவது செலுத்த வேண்டிய பலி என்னது? எல்லாரும் சொல்லுங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. அடுத்தது என்ன செலுத்தணுமா? என்ன பலி இருக்குது? ஸ்தோத்திரம். இரண்டாவது பலி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆமென். இரண்டாவது ஆவிக்குரிய கனி. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்தா நம்ம இந்த கனியை ஆண்டவர் இந்த கனி உண்டாவதற்காகவே ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த கனி யாருக்குள்ள உண்டாகும்னா, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு இந்த வசனத்தின்படி நடக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த கனி இருக்கும். இல்லைன்னா நம்முடைய கனியை, நம்முடைய கிரியை, அதை கனின்னு சொல்லலை. நீங்க முந்தின வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா 17-18 படிச்சு பார்த்தீங்கன்னா, படிக்க வேண்டாம் நேரம் இல்லை, 17-18 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது சொல்லப்படுது மாம்சத்தின் கிரியை. உங்ககிட்ட மாம்சத்தின் கிரியை இருக்குதா? ஆவிக்குரிய கிரியை. மாம்சத்தின் கிரியை எப்படிப்பட்டதா?
ஆமா, இச்சை இல்லை, அப்படி இதுக்கு பொல்லாப்பு, அது இதுன்னு நிறைய இருக்குது. அது நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட கிரியை இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா நமக்கு ஆண்டவர் விரும்புற கனி என்ன, நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற கனி என்ன, எதுக்காக என்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்? அன்பு உள்ளவங்களா இருக்கணும். அது ஒவ்வொன்றும் ஒரு நாளுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. அன்பு நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த அன்பு இல்லை. ஆமா, ஐ ஹேட் யூ, நான் கூட ஐ லவ் யூ, இதுதான் அந்த அன்பு. நான் உன்னை வெறுக்கிறேன், உன்னை என்ன சொல்ற பகைக்கிறேன்னு சொன்னா கூட நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவர் என்னை பார்த்து அப்படி சொன்னார், உங்களை பார்த்து அப்படி சொன்னார் அப்படிங்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அன்பு தான் தெய்வீக அன்பு. அல்லேலூயா. அப்புறம் சந்தோஷம். இந்த சந்தோஷம் எங்கேயா போய் இன்னைக்கு முடிஞ்ச உடனே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுலையோ கறி குழம்பு சாப்பிட்றதுலையோ உண்டாகுது. தேவன் கொடுத்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், என் பாவ மன்னிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணனால உண்டான சந்தோஷம், சபை மக்கள் உள்ள ஐக்கியத்தினால உண்டான சந்தோஷம், இது பரலோக சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்புறம் சமாதானம், சமாதானம், சமாதானம். ஆமா, இந்த உலகத்துல இப்ப சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை. இயேசுதான் சமாதான பிரபு. அவர் தருகிற சமாதானம் முடிந்த வரைக்கும் கூடுமானால் எல்லாரிடம் எப்படி இருக்கணுமா? சமாதானமாயிருக்கு, சமாதானமாயிருக்கு. அப்புறம் நீடிய பொறுமை. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் உதடுனால பலி இதையை செலுத்திக்கிட்டே இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீடிய பொறுமை. எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் ஏசுறாங்க. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்ல யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பொறுமை, அதாவது உபத்திரத்துல பொறுமையா இருக்கு. கர்த்தர் நிச்சயம் உங்களை வெளியே கொண்டு வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். பொறுமை. அந்த உபத்திரத்தின் வழியா சில காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். அதை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். அப்புறம் தயவு, தயவு பாராட்டணும். ஒருத்தனுக்கு தயவு பாராட்டணும், ஒரு நாளுக்கு தயவு பாராட்டணும். கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டினார். அடுத்தது என்னது? நற்குணங்கள். நற்குணங்கள். ஸ்தோத்திரம். நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்க நற்கிரியைகளை கண்டு மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு யாரை மகிமைப்படுத்தணுமா? அந்த கனி, அதான் கனி. நீ செய்யற ஒவ்வொரு காரியத்தை பார்த்து, நீ செய்யற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது உண்மையிலே இவங்க ஈசப்பா பிள்ளைங்க, அதனாலதான் இப்படிலாம் செய்யறாங்க, இப்படிதான் செய்யறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு துன்பப்பட்டாலும், யார் என்ன பேசினாலும் ஆண்டவரே மகிமைப்படுத்துறாங்க பாருங்க. எப்படிதான் இப்படி இருக்கிறாங்களோ பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அப்புறம் விசுவாசம். விசுவாசம் அது ஒரு கனி. என்ன வந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன். எனக்கு எது வந்தாலும் அவர் தான் தர. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற எல்லாமே அவர் கொடுத்தது தான். அல்லேலூயா. இந்த சட்டை கூட அவர் கொடுத்தது தான், நான் காசு கொடுத்து வாங்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் அவர் தர. விசுவாசம். வேற எந்த மனுஷனையும் பார்க்க வேண்டியதில்லை, யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. எனக்கு வேண்டியது எல்லாம் அவர் தருவார். ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார், ஒரு குறைவில்லாம நடத்துவார். இந்த வருஷம் அவர் சொன்னதை செய்வார், வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார், என் காரியம் எல்லாம் கைகுடி வர பண்ணுவார். விசுவாசத்தோடு நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. முதல் கனி என்னது? உதடுகளின் கனி, ஸ்தோத்திர பலி. இரண்டாவது கனி ஆவிக்குரிய கனி, ஸ்தோத்திரம். மூன்றாவது நிறைய இருக்குது, இந்த ஒரு காரியத்தை சொல்லி இந்த கனி எப்படி வரும் அப்படிங்கறத சொல்லி முடிச்சிடுறேன். மூன்றாவது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்கப்போ. இங்க நீதிமானுடைய பலன் போட்டிருக்கு. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஆஃப் த ரைச்சியஸ்னஸ் இஸ் லைஃப். நீதிமானுடைய பலன் என்ன போட்டிருக்கு அங்க? நீதிமானுடைய கனி ஜீவன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ நீதிமான், நான் இயேசுவால அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் நீதிமானாக்கப்பட்டவன் அப்படின்னு இருக்கிறவனுக்கு என்ன இருக்குதான்? ஜீவ விருட்சம், ஜீவன், நித்திய ஜீவன் இருக்குது. அவன் என்ன பண்ணுவானா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. மூன்றாவது கனி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ற நீதிமானுடைய கனி. அல்லேலூயா. நான் நீதிமானா இருந்தா என் வாழ்க்கையில மற்றவங்க ஒரு வித்தியாசத்தை பார்த்தா
என் குடும்பத்திற்கும் மற்ற குடும்பத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்த்தா நம்ம வித்தியாசம்னு என்னதான் நினைக்கிறோம்? வித்தியாசம்னு என்னதான் நினைக்கிறோம்? அவன் கார் வச்சிருக்கிறான், நம்ம 2 கார் இருந்தா தான் வித்தியாசம். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் நான் கார் வாங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறியாதவன்கிட்ட சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? நீ இன்னைக்கு தான் வாங்கியிருக்க, என் சாமி அன்னைக்கே கொடுத்துட்டே இருப்பான். சொல்றானா இல்லையா? உண்மைதானே? ஆமா, நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், என் சாமி எனக்கு ஏற்கனவே 2 வீடு கட்டி கொடுத்துட்டே இருப்பான். நீங்க அவன்கிட்ட கேட்கணும், என் சாமி எனக்கு பரிசுத்தம் கொடுத்திருக்கிறார், எனக்கு அன்புள்ள உள்ளத்தை கொடுத்திருக்கிறார், என் பாவத்தை மன்னித்து என்னை நீதிமான ஆக்கியிருக்கார் அப்படி சொல்லி பாருங்க, அவனால வாய் திறக்க முடியும். இயேசு சாமியை தவிர ஒரு சாமியும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினால தவிர ஒருவரும் நீதிமான ஆக முடியாது. அல்லேலூயா. ஆமென். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க இதை நீங்க மேன்மைப்படுத்தணும். இதை மேன்மைப்படுத்தினா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படி ஆத்துமாக்களே ஆதாயப்படுத்திக்கிற கனி ஆண்டவர் விரும்புறதெல்லாம் அதான். இந்த உலகத்துல நான் வந்தேன், ரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன், நான் உன்னை ரட்சித்து இருக்கிறேன், நீ என்ன பண்ற? உன் மூலமா எத்தனை குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சா? எத்தனை வருஷமா சபைக்கு வரேன்னு சொல்றிய, என்ன இப்படிதான் இருக்கிறோம்? மாஸ்டர் இப்பதான் பாயிண்ட தொட்டுட்டார், ரொம்ப அமைதி ஆயிட்டாங்க. கனியேற்ற நிலைமையில இருக்கிறானே, ஒரு அவன் துக்கித்தான், அவன் அழுதான். நீ இந்த காரியத்துக்கு துக்கப்படு, இப்படிக்கு அழு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் நிலைமை இப்படி இருக்குது? ஆமென். நான் ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேனே, கனியற்ற வாழ்க்கையில இருக்கிறேனே அப்படி நீங்க துக்கப்படணும். ஆமென். இந்த 3 கனி மறுபடியும் சொல்லுங்க, எதெல்லாம் வருஷத்துல நம்ம கொடுக்கணும் ஆண்டவர் விரும்புறார் சொல்லுங்க. இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஆவிக்குரியவர்களா மாறிடும். இதுக்கு தான் கர்த்தர், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ பிதாவானவர் உங்களுக்கு கொடுக்கும்படி நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஏன் தெரிந்து கொண்டார்? மிகுந்த கனி கொடுக்கிறார். அந்த மிகுந்த கனி கொடுக்கிறதுனால என்ன ஆகும்? பிதாவானவர் நீங்க கேட்கிறத உங்களுக்கு தருவார். உங்க காரியம் கைகூடி வர பண்ணும். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த கனி வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இந்த கனி உண்டாகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சண்டே ஒரு நாள் வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போற வாழ்க்கை, நித்தமும் நடக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. அப்பதான் கனி உண்டாகும். அப்பதான் நான் ஒரு ஆவிக்குரியவனா காணப்படுவேன். ஒரு நாள் வந்துட்டு நாங்க இருந்துட்டு உலகத்துல போய் என் இஷ்டப்படி வாழ்றது இல்லை. அப்போ இந்த கனி வரணும்னா நான் என்ன செய்யணுமா? வாசிங்க, சங்கீதம் 1 நம்ம சில வசனங்களை வாசிப்போம். கனி வரணும்னா என்ன கவனிங்க, நல்லா இல்லையா சொல்லுங்க, என்ன கவனிங்க. கனி வரணும்னா 3 காரியத்தை செய்யக்கூடாது. என்ன பண்ணணுமா? நடக்க கூடாது, நிக்க கூடாது, உட்காரக்கூடாது. என்ன பண்ணுவோம்? துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி வெளியே நிக்கிறவங்களெல்லாம் உள்ள வர சொல்லுங்க. நான் சொன்னேன் வார்த்தையை கேட்க விட மாட்டான்ட்டு. பிரதர், வெளியே நிற்கிற பிரதர் சொல்ல வர சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். நம்ம யாருடைய ஆலோசனை நடக்கிறோம்? கர்த்தருடைய ஆலோசனை நடக்கணும். இந்த வேதம் தருகிற ஆலோசனைப்படி நடக்கணும். கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கணும். அல்லேலூயா. நமக்கு ஆலோசனை தருகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் போதித்து நடத்துகிறவர். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒருத்தர் சபையில வச்சிருக்கிறார், போதகர்னு சொல்லி வச்சிருக்கிறார். அவர் இஷ்டத்துல ஒண்ணுமே சொல்ல மாட்டார். நீங்க விரும்புற மாதிரி ஆமென் அல்லேலூயா சொல்ல மாட்டார். வேதத்தின்படி உங்களை போதிப்பார். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனை. நீ பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ரட்சிக்கப்படாதவன்ட்ட போய் இதை செய்யலான்னு சொன்னா என்ன பண்ணுவான்? அவன் வழியை தான் சொல்லுவான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில நிக்காம. பாவிகள்லாம் எங்க போவாங்க? டாஸ்மாக்கு போவாங்க.
அந்த வழியில நான் என்ன சொல்லுவாங்க, வாங்க அங்க போயிட்டு வருவோம், அப்படிதான் என்ன கூப்பிடுவாங்க. பாவிகளுடைய வழி இல்லைன்னா தியேட்டருக்கு போவோம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. பாவிகளுடைய வழி. அங்க நிக்காத, அங்க நிக்காத. அப்புறம் என்ன பண்ண முடியும்? முதல்ல நடந்தான், அப்புறம் நின்றுட்டான், அப்புறம் என்ன பண்ணிட்டான்? உட்கார்ந்துட்டான். எங்க உட்கார்ந்துட்டான்? ஆமா. பரியாசக்காரர்னா யாரு? சொல்லுங்க சொல்லுங்க, யார சொன்னீங்களே? நல்லா கேலி பண்ணி அவர் கேட்கும்போது அப்படியே சிரிச்சு சிரிச்சு மற்றவங்களை பற்றி பேசும்போது அவ்வளோ சிரிப்பு வரும். அந்த கூட்டத்து நடுவில் உங்களை ஒருத்தர் பற்றி பேசுனா என்ன வந்துடும்? சண்டை வந்துடும். ஸ்தோத்திரம். அதான் பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி நான் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, கிண்டல் பண்ணாதுங்க, அடுத்தவங்களை குறை சொல்லாதுங்க. இவங்க அப்படி அவங்க இப்படி மணிக்கணக்கில் உட்காந்து போன்லயும் பேசாதுங்க, உட்கார்ந்தும் பேசாதுங்க. இதுல உட்கார்ந்தீங்கன்னா கனி வராது. கர்த்தர் விரும்புற கனி வராது, உலகம் விரும்புற மாதிரி கனி வரும். அந்த கனி எப்படி இருக்காதான்? நல்ல கனியா இருக்காது, நல்ல கனியா இருக்காது. நல்ல கனி கொடுக்கிற மரம்னு நட்டி வச்சேன், அது ஒவ்வொருப்பான கனியை கொடுக்குதுன்னு ஆண்டவர் சொல்றேன். இப்படி இருக்க கூடாதான். நல்ல கனி வரணும்னா என்ன பண்ணணுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆமா, என்ன பண்ணணுமா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். வேதத்தை எப்போ தூக்குறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் தூக்குறவங்க இருக்கிறாங்க. ராத்திரி பிசாசு வந்து கழுத்தை நெருக்கிற மாதிரி இருக்கும்போது வேதத்தை தூக்கி எங்க வச்சுக்கிடுறோம்? தலைமாட்டில் வச்சுக்கிடுறோம். இப்படிதான் தூக்குறாங்க. இந்த வேதத்து மேல எப்படி இருக்கணுமா? பிரியமா இருக்கணும். பிரியமா இருக்கிறதுனா என்ன? பிரியமா இருக்கிறதுனா என்ன? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உங்க பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கிறீங்க? அதோட ஒருத்தருக்கு சொல்ல மாட்டேன். பிரியமா இருந்த பிள்ளைகளை பார்த்து என்ன செய்வீங்க? கிஸ்ஸு கொடுப்பாங்க, எடுத்து எடுத்து முத்தம் கொடுப்போம், அடிக்கடி தூக்குவோம், பிள்ளைய தூக்கி தூக்கி வைப்போம், தூக்கி தூக்கி வைப்போம், கொஞ்சுவோம். அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தைங்க. கர்த்தர் உங்களுக்காக எழுதி கொடுத்த வார்த்தை, எனக்காக எழுதி கொடுத்த வார்த்தை. இது மேல எப்படி வரணுமா? ஒரு ஆசை வரணும், ஒரு ஆசை வரணும். இதை வாசிக்க, இதை கேட்க, இதை நேசிக்க, இதன்படி நடக்க என்ன வரணுமா? ஆமா, எவ்வளவு தூரமா ஆசைப்படுறோமோ அதுக்கு தான் 9 மணிக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறத கேளுங்க. நீங்களும் வாசிங்க சபையாய். அதாவது நானும் போன எத்தனையோ வருஷத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வருஷத்துல ஒரு நாள் ஒரு முறையாவது வேதத்தை முடிக்கணும். போன வருஷம்லாம் கேட்கும்போது எல்லாருக்குமே கை இப்படிதான் வருது, யாருக்கும் மேல போக முடியும், யாருக்கும் மேல போக முடியும். இதை வாசிக்க வாசிக்க நமக்கு தான் தெரியுமே. தோண்ட தோண்ட இது என்ன பிரியாதோ பொக்கிஷங்க, தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும். நேற்று படிச்ச மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு படிக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. அப்படி வெளிப்பாடு ஆண்டவர் தந்துகிட்டே இருப்பார், நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். இந்த வார்த்தை உங்ககிட்ட பேசும், உன்னை போதித்து நடத்தும், உன் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். உன்னை குறித்து நீ யாருங்கிறத காண்பிக்கும் கண்ணாடி. அல்லேலூயா. இது மேல ஒரு பிரியமா இருக்கணும், பிரியமா இருக்கணும், பிரியம். எப்ப பார்த்தாலும் இதை பற்றியே பிரியம். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் நம்ம 9 மணிக்கு நம்ம வச்சிருக்கிறோம். இந்த வாரத்துல இருந்தாவது எல்லாரும் பங்கு பெறுங்க. ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் வாசிப்பாங்க, அதை நம்ம கேட்க போறோம். நீங்களும் வாசிங்க, உங்க குடும்பமா வாசிங்க, அதை கேளுங்க. இந்த சத்தம் உங்க வீட்டுல துணிக்கும் போது இருள் அகண்டு போகும். ஏசு என்னதான் பண்ணாரு? என்ன பண்ணாரு? பிசாசை பிடிச்சி கழுத்தை பிடிச்சா சொன்னார், போ வழியான்னு தான் சொன்னார். அந்த வார்த்தை உங்க வீட்டுல சலிக்கும் போது எந்த கட்டு இருந்தாலும் உடஞ்சு போயிடும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா? தியானமா இருக்கிற மனுஷன் பாய்க்கும். இரவும் பகலும். அல்லேலூயா. நம்ம இரவும் பகலும் அது நடக்கலையா, இது கிடைக்கலையா? இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற வல்லமையுள்ள வார்த்தை இது. இதை நீ நினை, இதை நீ தியானி. ஆமென். தியானம்னா என்ன? தியானம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உலகத்துல ஒரு தியானத்தை சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் விசேஷமா சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் வந்த போது ஒன்று சொல்றாங்க. என்னது? யோகா. உங்க பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்களா? ஆமா, இது கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸ்கூல்ல எல்லாம் கண்டிப்பா
யோகா படிக்கணும். அந்த யோகாக்காரங்களுடைய மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா? என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து உன் இருதயத்துல இருக்கிறதெல்லாம் எம்டி பண்ணிடு. உன் இருதயத்துல என்ன பாறை இருந்தாலும் என்ன பண்ணிடு, எடுத்து போட்டு. உன் இருதயம் எப்படி இருக்கட்டும்? எம்டியா இருக்கட்டும். ஒரு எண்ணமும் உனக்குள்ள இருக்கக்கூடாது, ஒரு எண்ணமும் உனக்குள்ள வரக்கூடாது. அப்படி நீ இருக்கும்போது என்ன பண்ணுவாராம்? பரமாத்மா உங்க உள்ளத்துல வந்துடுவார். அந்த பரமாத்மா யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா வேதத்துல? வாசிங்க வாசிங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44, 45 வாசிங்க. யார் சொல்றா? பிசாசு. ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், இப்போ எம்டியா வச்சிருக்காங்க. வாசிமா, அதை வாசி. வெறுமையாக இருக்குது. யோகாவில் சொல்றான், என் மனச வெறுமையாக்கு, வெறுமையாக்கு அப்படிங்கிறான். உன் ஆத்மா பரமாத்மா கூட இடங்குறான். அந்த பரமாத்மா வஞ்சிக்கப்படுற காலம், கடைசி காலம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வஞ்சிக்கிற ஒரு காலம். உன் வீடு வெறுமையா இருக்குது. ஆமா, ஒண்ணுமே அங்க இல்ல, சுத்தமா இருக்குது. ஆமா, போனது ஒரு ஆவி. வெறுமை ஆன உடனே வர்றது எத்தனை ஆவி? பொல்லாத, தன்னிலும் பொல்லாத ஆவி. அப்படித்தானே போட்டுருக்குது. ஏற்கனவே இருந்த ஆவி இருக்கும் போதே படாத பாடுபட்டேன். இதுலயும் பொல்லாத ஆவியை கூட்டிட்டு 7 ஆவிக்குள்ள உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆயிருமா? அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை. ஆமென். இது மனுஷன் சொல்ற யோகா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ தியானம் பண்ணு. என்னத்தை தியானம் பண்ணு? இரவும் பகலும் இந்த வார்த்தையை தியானம் பண்ணு. வேற எதையும் நினைக்காத, வேற எந்த கஷ்டத்தையும் நினைக்காத, வேற எந்த துன்பத்தையும் நினைக்காத. உன் இருதயம் இந்த வார்த்தையினால நிரம்பி இருக்கட்டும். எப்படி நிரம்பும்? வாசிக்க வாசிக்க தான் நிரம்பும், படிக்க படிக்க தான் நிரம்பும். இந்த இருதயத்துக்குள்ள, இந்த மனசுக்குள்ள வேற எந்த எண்ணம் இல்லாம கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா, ஆமென், அவங்களுக்கு சமாதானம் உண்டு. அவங்க இடரவே மாட்டாங்க. உன் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருதயத்துல இருக்கிற அந்த நேரத்துக்கு தகுந்த வார்த்தையை தருவார். ஆமென். இந்த தேவன் யாரு, அவர் கிரியை என்னங்கிறது அந்த வார்த்தையின் மூலமா உனக்குள்ள வெளிப்படும். நீ பலவீனமா இருக்கிற, ஆண்டவர் டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பலவீனமா இருக்கிற, ஆண்டவருடைய வார்த்தை வரும், என் தழும்புகளாலே நீ குணமானாய். இதை கேட்க கேட்க ஒரு விசுவாசம் உண்டாகும். இந்த சத்தம் என் வாழ்க்கையில கேட்க கேட்க ஒரு விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசத்துல நான் எழும்பும் போது எனக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. உன் தேவைகள்லாம் இருக்குது. தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நான் அவரை தொழுது கொள்ளணும், அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தணும். இந்த எண்ணம் எனக்குள்ள வர 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 என் தரித்திரம் நீங்கி போகும். கர்த்தர் என் கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதத்தை தருவார். நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் என் தேவனாய கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எம்டி ஆக்காத, யோகாவுக்கு போய் எம்டி ஆக்காத. ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த இரவும் பகலும் இந்த வேதத்துல பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி தியானிக்கும் போதுதான் கனி உண்டாகுமா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் எப்படி இருப்பானா? தியானிக்கிறவன், வாசித்து தியானிக்கிறவன் எப்படி இருப்பானா? இலை உதிராத மரத்து. அவன் எங்க போயிடுவான்? நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டுருவான். அந்த நீர் என்னது? அந்த நீர்க்கால் என்னது? அந்த நதி என்னது? இதை நீ வாசிக்க வாசிக்க உன் உள்ளத்துல ஒரு நதி புறப்பட்டு வரும். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்துல இருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள பொங்கி பொங்கி எழுவார். நான் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி வைப்பார். நான் எப்பொழுதும் பரலோக சந்தோஷத்தினால நிரம்பி இருப்பேன். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நதி புறப்பட்டு வரும். அது ஒரு சீசனுக்கு இல்லை, எப்பவும் புறப்பட்டு வரும். அதனால என்னாலும் கனி இருக்கும். அல்லேலூயா. எப்பவும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த கனி வரணும்னு நான் இந்த வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு இடம், எவ்வளவு தூரமா வாசிக்கிறீங்க, எவ்வளவு தூரமா தியானிக்கிறீங்க,
எவ்வளவு தூரமா இந்த வார்த்தையை அறிந்து வைத்திருக்கிறீங்க. உங்க வார்த்தையை பேசுங்க, இந்த வார்த்தையை பேசுங்க. ஆமென். அறிந்தா மாத்திரம் போதாது. மார்ட்டின் லூத்தருங்கிற ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது சொல்றார், ஸ்தோத்திரம், அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வார்த்தை இல்லாம நான் பரலோகம் போக முடியாது, ஆனா தேவனுடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் நரகத்துக்கு போக முடியும். புரியுதா உங்களுக்கு சார்? எத்தனை பேர் புரிந்தீங்க? Without his God's word, I cannot enter paradise, heaven. With the God's word, I can enter hell. அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தை எனக்கு தெரியும். ஆதியாமத்துல இருந்து அந்தரங்கம் வரைக்கும், வெளிப்படுத்தின வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கிரியையில ஒண்ணுமே இருக்காது. வார்த்தையை பேசவே மாட்டாங்க, உச்சரிக்கவே மாட்டாங்க, வார்த்தையின்படி நடக்க மாட்டாங்க, வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செயல்பட மாட்டாங்க. கிரியை இருக்காது, அற்புதம் இருக்காது, அதிசயத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன், என்னுடைய தேவனுடைய தயவுள்ள கரை என் மேல இருக்கிறதுனால இந்த வருஷத்துல ஆமென் என் காரியம் எல்லாம் கைகூடி வரும். ஆமென். அல்லேலூயா. கன்ஃபஸ் பண்ணணும். வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை நீங்க வாயில சொல்லணும். அல்லேலூயா. உன் பிள்ளைய பார்க்கும்போது சொல்லணும், என் பிள்ளை கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பாங்க, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். என் சின்ன பிள்ளைய பார்த்தா சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற விருட்சம் கன்றுகளை போல இருப்பார்கள். சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்க பிள்ளைய உருவாக்குவார். எந்த ஒரு காரியமானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைமை ஆனாலும் சரி, இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறவன் கனி கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இடிந்து போயிருக்கிற உங்க ஜெப வாழ்க்கை, இடிந்து போயிருக்கிற உங்க ஆமென் துதியின் வாழ்க்கைய உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எப்படி? நீ வேதத்தின்படி, அல்லேலூயா, வேதத்தை நேசி, வேதத்தை தியானி. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் தன்னால வந்துடும், இதெல்லாம் தன்னால வரும். இன்னைக்கு ஏன் துதிக்க முடியல? ஏன் உதடுகளை திறந்து துதிக்க முடியல? என் ஆண்டவர் யாருன்னு தெரியல. நம்ம வாசித்த சங்கீதத்துல போட்டுருமா, நம்முடைய தேவன் எல்லா தேவர்களும் பெரியவர், மகாராஜனுமாய் இருக்கிறார், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இதை நம்ம தியானித்தாலே, எப்பா எவ்வளவு பெரிய தேவனை எனக்கு தேவனா வச்சிருக்கிறேன், ஸ்தோத்திரம் தன்னாலே வந்துருமே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி தன்னாலே வந்துடும். ஆமென். இதை நீங்க அபியாசப்படுத்தி பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் தான் சொல்றேன், இந்த வருஷ கடைசிக்குள்ள உங்க காரியம் எல்லாம் கைவிடி வரப்பான். ஆமென்.